श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்திரத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். தைத்யதானவ முக்கியானாம் தண்ட்யானாம் ஏன தண்டனம் ஹேதி தண்டேஷ தண்டோசௌ பவதாம் தண்டயேத்விஷஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் வேதாந்த தேசிகன் இயற்றிய ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தின் 5வது ஸ்லோகம். இந்த ஷோடசாயுத ஸ்தோத்திரம் முழுக்கவே அந்த பெருமாளின் அந்த ஒரு ஆயுதமாக இருக்கும் ஆயுதேஸ்வரன் என்று அழைக்கப்படும் சுதர்சனாழ்வார், அப்பேற்பட்ட அந்த சுதர்சனாழ்வார் சக்கரத்தாழ்வாரின் 16 கரங்கள் 16 திருக்கரங்கள்ல இருக்கும் திவ்யமான ஆயுதங்கள், திவ்யமான அந்த ஒரு வெப்பன்ஸை பற்றி இந்த ஒரு ஸ்தோத்திரத்தில் சொல்லியிருக்கார் என்று பார்த்துருவோம். அப்படி இருக்கும் 16 ஆயுதங்கள்ல இந்த இடத்தில் 5வது ஸ்லோகமான இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதமான தண்டத்தை பற்றி சொல்றார் நம்மளோட வேதாந்த தேசிகன். இந்த தண்டம் என்று சொன்னால் சமஸ்கிருதத்தில் ஒரு குச்சி, ஒரு பிரம்பு என்று அர்த்தம். இப்போ ஒரு குச்சி, ஒரு கட்டை, ஒரு பிரம்பு, இதை வைத்துதான் நம்மளோட சுதர்சனாவார் நம்மளுடைய பெருமாள் ராட்சசர்களை, தைத்தியர்களை, தானவர்களை அவா செய்கிற அந்த தப்புக்கு எல்லாத்துக்கும் தண்டனையை தரார். தண்டத்தை வைத்து தண்டனையை அளிக்கிறார் நம்மளோட பெருமாள். இப்படி இந்த தண்டத்தை வைத்து அவளை திருத்தி கொண்டே வந்துருக்கும் போது அந்த பெருமாளின் அந்த தண்டத்தை நன்றாக வணங்கி கொள்ளுங்கள் என்று நம்மளோட தேசிகன் சொல்றார். அந்த தண்டத்தை வணங்கினீர்கள் என்றால் ஏற்கனவே ராட்சசர்கள், தைத்தியர்கள், தானவர்களை அழித்து கொண்டிருக்கும் அந்த ஒரு தண்டமானது நம் மனதுக்குள்ள இருக்கும் அந்த ராட்சசர்களான, மனதுக்குள்ள இருக்கும் அசுரர்களான அந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதமாச்சரியங்கள், இந்த தீய குணங்களையும் அழிக்கும் என்று சொல்றார் தேசிகன். அப்படி அசுரர்களை, தீமையை அழிப்பதற்காக பெருமாளிடம் இருக்கும் 16 ஆயுதங்கள்ல இருக்கும் ஒரு ஆயுதமான அந்த ஒரு தண்டத்தை நாம் மனதார வேண்டுவோம் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இன்று நாம் சிபி சக்கரவர்த்தியின் கதை என்ற தலைப்பில் நீதி கதையை பார்ப்போம். இந்த ஒரு சிபி சக்கரவர்த்தியின் கதை என்று தலைப்பை சொல்லும் போதே இந்த ஒரு கதையில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமானவர் சிபி சக்கரவர்த்தி என்ற எல்லாருக்குமே புரிய வருது. சிபி சக்கரவர்த்தியை பற்றி தெரியாதவாளுக்கு சொல்லணும் என்றால், இவர் ரகுகுலத்தில் தோன்றிய ஒரு ரொம்ப உயர்வான ஒரு ராஜாவாக, உயர்வான ஒரு அரசராக இருக்கிறார். இந்த ரகுகுலம் என்றால் என்ன என்று கேட்கும்போது, இது அரசர்களின் ஒரு பரம்பரையாக இருந்தது. அரசர்களில் பல பரம்பரைகள், சோழர்கள், பாண்டியர்கள் என்றெல்லாம் சொல்றோமே, அது போலவே ரகுகுலம் என்ற ஒரு குலம் இருந்தது திரேதாயுகத்தில். அப்படி இருக்கும் இந்த ஒரு அரச குலம், இந்த ஒரு ரகுகுலத்தில் தோன்றிய ஒரு பெரிய பகவானின் அவதாரமாக இருந்தவர், திவ்யமான புருஷனாக இருந்தவர். அவரை தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, ராமர் என்று கொண்டாடுறோம். ஆனால் பெருமாளின் அவதாரமாக இருக்கும் ராமபிரான், அவரும் இதே குலத்தில், இதே ரகுகுலத்தில் தோன்றியவராக, தசரதனின் மைந்தனாக. அப்படி பார்த்தால் சிபி சக்கரவர்த்தி இவாளுக்கெல்லாம் முன்னாடி தோன்றியிருக்கார் என்றால், தசரதனுக்கும் ராமனுக்கும் இவர் ஒரு முன்னோர் மாதிரி என்றே வைத்துக்கொள்ளலாம். அப்படி இவர்களுக்கு முன்னோராக இருக்கும் இந்த சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய குலத்தின் பெருமைக்கு ஏற்றவாறே சத்தியத்தை மட்டும்தான், உண்மையை மட்டும்தான் பேசுவார். தன்னிடம் சரணாகதி செய்தவர்கள், தன்னை நாடி வருகிறவர்கள், தன்னிடம் உதவி கேட்டு வருகிறவர்களை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டார், நிச்சயமாக உதவி செய்வார். இப்படி இருக்கும் இவர் சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பதற்கு எந்த எல்லைக்கு வேணாலும் செல்வதற்கு தயாராக இருப்பார் சிபி சக்கரவர்த்தி. அப்படி ஒரு உயர்வான ராஜா அவர். இப்படி இருக்கும் சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய குலத்தின் பெருமைக்கு ஏற்றவாறு இருக்கிறார் என்று சொல்றேனே, அதற்கான ஒரு விளக்கம் என்னென்றால், ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகி எழுதிய அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் நம்முடைய விஸ்வாமித்தர் தசரதரிடம் வருகிறார். அவர் சபைக்கு வரார். இது எப்பொழுது என்றால், கரெக்டாக நம்ம ராமருக்கு 16 வயது முழுதாக ஆகாத காலத்தில், அவர் இன்னும் அந்த போர்க்கலைகளில் கற்றுக்கொண்டிருக்கிறார் நம்மளோட ராமச்சந்திரமூர்த்தி. அந்த சமயத்தில் சபைக்கு விஸ்வாமித்திரர் வரார். வந்துட்டு தாட்டகை என்ற ஒரு பெரிய அரக்கி, பெரிய அந்த ஒரு அசுர குலத்தை சார்ந்தவள், அவள் நான் செய்யும் இந்த பெரும் யாகங்களை தடுத்து கொண்டிருக்கிறாள். அப்பேற்பட்ட அரக்கியை, அப்பேற்பட்ட ராட்சசியை நான் அழித்தால் மட்டுமே இந்த விஷயம் சாத்தியமாக இருக்கும். ஆனால் நான் நேராக சென்று அழித்தேன் என்றால் என்னோட தவ பலன்கள் அனைத்துமே அழிந்து போயிடும். அதனால் உன்னுடைய வீரமான 2 மைந்தர்களை அனுப்பிவிடு, ராமரையும் லட்சுமணனையும் என்னுடன் அனுப்பிவிடு. நான் அவர்கள் 2 பேரையும் கூட்டிக் கொண்டு அந்த ராட்சசியை வதம் செஞ்சுட்டு என் யாகத்தை முடித்து திரும்பி உன்னிடமே ஒப்படைச்சிடுறேன் என்று சொல்றார் விஸ்வாமித்ரர்.
இப்படி சொல்லும்போது தசரதன் விஸ்வாமித்திரர் உள்ள வரும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கள் என்று சொன்னார். ஆனால் விஸ்வாமித்திரர் இப்படி சொன்ன உடனேயே பயந்து இல்லை இல்லை ராமரை விட்டு பிரிந்திருக்க முடியாது என்று சமாளிக்க ஆரம்பிக்கிறார் தசரதன். இந்த கட்டத்தில் தான் நம்ம விஸ்வாமித்திரர் தசரதரை பார்த்து சொல்றார், உன்னுடைய குலத்திற்கு உன்னுடைய பரம்பரைக்கு ஒரு இழுக்காக இருக்காதே, ஒரு கலங்கமாக மாறாதே. உன்னுடைய குலத்தில் தோன்றிய அனைத்து ராஜாக்களும் தாங்கள் கூறிய வார்த்தைகளை நிறைவேற்றினார்கள், சத்தியத்தை மட்டுமே கடைபிடித்தார்கள். உன்னுடைய குலத்திற்கு ஒரு கரும்புள்ளியாக ஒரு பிளாக் மார்க்காக இருக்காதே என்று சொல்றார் நம்மளோட விஸ்வாமித்தர். இதுலேருந்தே ரகுகுலத்தின் அந்த பெருமை நமக்கு தெரியாது. அப்பேற்பட்ட குலத்தில் தோன்றிய சிபி சக்கரவர்த்தியை பற்றிய ஒரு கதை தான் இது. இந்த கதை எப்படி துவங்கிறது, இந்த கதையில் வரும் முக்கியமான கதாபாத்திரங்கள் யார், நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.